ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் vlogage ஆஃப் சுபா. ஸோ இது தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. இது என்ன vlogன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒன் டே அட் திருவண்ணாமலை vlog தான் இது. நான் வந்து 25 ஈவினிங் வந்து கிளம்பி போயிருந்தோம் திருவண்ணாமலைக்கு. சரி இது சடன் பிளான் தான், போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு டின்னர்லாம் முடிச்சுட்டு 10:30 அந்த டைமில் வந்து கிளாம்பாக்கத்துக்கு வந்து இறங்கிட்டோம். அங்கேருந்து ஒரு 11:30 கிட்ட ஆயிடுச்சு. திருவண்ணாமலை பஸ்ஸு பிடிச்சி உக்காஞ்சாச்சு. எப்படியோ இன்னும் பஸ்ஸு தான் எடுக்கலை. ஸோ பஸ்ஸு உள்ளே உக்காஞ்சிட்டு தான் நான் இது வீடியோவே நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். நான் வந்து ஆன் த வே ஸ்டார்ட் பண்ணலை. ஸோ பஸ்ஸு உள்ளே உட்காந்துட்டு தான் நான் எடுக்க ஆரம்பித்தேன் அந்த vlog போடலாம் ஒன் டே அட் திருவண்ணாமலையில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி தான் நிறைய அன்றைக்கி வந்து லீவாக தொடர்ந்து. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து ஃப்ரைடே வந்து முஹரம், சாட்டர்டே சண்டே லீவு. நிறைய கூட்டம். யாரெல்லாம் வந்து அவுட் ஆஃப் சென்னையில் இருக்கிறவங்க கூட, ஒர்க் பண்ணுறவங்களாம் கூட அன்றைக்கின்னு பார்த்து நிறைய கிளம்ப ஆரம்பித்தாங்க. ஸோ நாங்கள் போகிற பஸ் வந்து அவ்வளோ ஒன்றும் கூட்டம்லாம் இல்லை. ஓகே, ஒரு மாட்ரேட்டடாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பஸ்ஸும் கிளம்பிடுச்சு. ஆனால் கடைசி வரைக்கும் தூக்கமே வரல. பஸ்ஸில் வந்து அவ்வளோ ஹீட்டாகவே இருந்ததா, அது டெய்லி வந்து ஏசிலே படுத்து நம்மளுக்கு வந்து சொகுசாயிடுச்சு. அதனால் நம்மளுக்கு வந்து அந்த ஹீட்டில் இருக்கிற சுத்தமாக வந்து செட்டே ஆகலை. கொஞ்ச நேரம் பாட்டு, இன்ஸ்டாகிராமு, இப்படியே வீடியோ, அப்புறம் கொஞ்சம் வெளியில் இதே தான் பார்த்துக்கிட்டு வந்துட்டுருந்தோம். அப்புறம் ரீச் ஆகிட்டோம். நாங்கள் ஒரு 4:30 கிட்ட திருவண்ணாமலைக்கு ரீச் ஆகிட்டு இப்போ வந்து ரூம் தான் தேடிட்டுருந்தோம். எல்லாமே வந்து அந்த ஒரு 5 hours 6 ஹவர்ஸ்க்கே வந்து அவ்வளோ ரேஞ்சில் கேட்குறாங்க. வெளியில் ஒரு போர்டு போட்டு உள்ளே போய்ட்டு அதை டீட்டெயில்டாக கேட்கும் போது அதுக்கு ஒரு தனி சார்ஜோடு கேட்குறாங்க. ஸோ அப்படியே பார்த்துக்கிட்டு நடந்து வந்தோம். நான் சூப்பராக காற்றுலாம் அடிச்சதாங்க திருவண்ணாமலையில். நல்லா பீஸ்ஃபுல்லாகவும் இருந்தது. அந்த வைபே நல்லா தான் இருந்துச்சு. நான் இங்கேருந்து உங்களுக்கு அதை ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அந்த கோபுரம் எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள், நல்லா ஒளியோட. அதுதான் கோவிலோடைய கோபுரமே. அதான் நம்ம வந்து ஒரு எங்கேயோ ஒரு தூரத்தில் இருந்து நம்ம திரும்பி பார்த்தாலும் அந்த கோபுரம் வந்து சூப்பராக தெரியுது. நல்லா இருந்துச்சு அது பார்க்கவே. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, அவ்வளோ கடைங்கள்லாம், நிறைய கடைங்க சுற்றி முற்றி எல்லாமே வந்து க்ளோஸில் தான் இருந்தது. எப்படியோ வந்து கிட்டக்க வரைக்கும் வந்துட்டோம். அப்படியே தேடிகிட்டே இருந்தோம். உங்களுக்கு ரூம் வேணுமா, நான் இட்டுன்னு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன்லாம் சொன்னாங்க. ஆனால் ரொம்ப ரேஞ்ச் அதிகமாக இருந்துன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து பக்கத்துலேயே வந்து ஃப்ரீ லக்கேஜ் வைக்கிற இடத்துலையே வந்து பப்ளிக் டாய்லெட்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அங்கேயே வந்து அதுக்கும் பே தான். ஒரு பாத்திங்க்குனால் இவ்வளோ சார்ஜு, அதுக்கப்புறம் வந்து நம்ம டாய்லெட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோன்னா அதுக்கு ஒரு சார்ஜுன்ற மாரி வாங்கிக்கிட்டாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே வெளியில் ரெடியும் ஆகிட்டோம். அங்கேயே ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருந்தது. ஓகே, அந்த ஒரு பர்டிகுலர் டைமுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஓகே தான். ரெகுலர் யூஸ்க்கு நம்ம எதிர்பார்க்க வேண்டிய வேலை இல்லை. இதுவே ஓகேவாக தான் இருந்துச்சு. ஸோ 6 hour தானே நம்ம இருக்க போகிறோம், அவ்வளோ நம்மளுக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான். இதுக்கப்புறம் வந்து கிளம்பி ரெடி ஆகிட்டு அப்படியே கிட்டத்தட்ட அந்த ராஜகோபுரம் கிட்டே வந்தாச்சு. அப்படியே ஃபோட்டோ வியூவு அதெல்லாம் நல்லா சூப்பராக இருந்தது. அப்படியே நாங்கள் வந்து வீடியோலாம் எடுக்க ஆரம்பித்தோம். சரி, மினி விலாகும் போடலாம், ஷார்ட்ஸும் போடலாம். அதுக்கப்புறம் இன்ஸ்டாலையும் நான் போடுறதுக்காக நிறைய சிலதெல்லாம் எடுத்தேன். இதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அந்த மண்டபத்தில் வந்து ஒவ்வொரு சாமிக்கு ஏற்ற மாரி அந்த கோபுரமே வந்து அழகாக வச்சுருக்காங்க. அந்த கட்டின ஆர்கிடெக்ட் பண்ணியிருக்கிறதே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்புறம் இதுவுமே வந்து ராஜகோபுரம் ஃப்ரண்ட் சைடு, இதுவுமே வந்து எப்படிலாம் செதுக்கியிருக்காங்கன்றது தான் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் வந்து பக்கத்தில் ஒரு காஃபி ஷாப்பில் வந்து சரி காஃபி குடிச்சிட்டு சாமி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபிக்கு வந்து வெயிட் பண்ணியிருந்தேன். அப்புறம் காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. காஃபி பார்த்தோன்னே காஃபியை மட்டும் குடிக்கணும்னு தோணலாங்கிறதுக்கு பிஸ்கெட்டும் சாப்பிட்ணுன்னு தான் தோணுச்சு. அப்புறம் பிஸ்கெட்டை வந்து தொட்டு சாப்பிட ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி என்ன அப்படி ஒரு பிளான்னா, கிரிவலமும் போகிற மாரி தான் சைமல்டேனியஸாக. ஸோ அதுக்காக தான் ஓகே, கொஞ்சம் நம்ம வந்து வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டா தானே நம்மளுக்கு நடக்கிறதுக்கும் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ற காரணத்தினால தான் ஃபஸ்ட்டே வந்து காஃபிலாம் குடிச்சிட்டு பிஸ்கெட்டும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கோவிலுக்குள்ளே போக ஆரம்பித்தோம். கூட்டம் தான் அன்றைக்கின்னு பார்த்து கூட்டம்லாம் இல்லாமல்னு சொல்ல முடியாது, கூட்டம் தான் இருந்தாங்க.
எத்தனை பேர் வந்து திருவண்ணாமலை போயிட்டு அங்கே வந்து தமிழ் ஆளுங்களோட தெலுங்கு ஆளுங்களாம் நிறைய பேர் பார்த்துருக்கீங்கன்றத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா நானுமே பார்த்துட்டேன். இது எப்படி திடீர்னு ஒரு மாற்றம் எங்களுக்கே ஒரு டவுட்டு தான். ஒரு இந்து சதர்ன் சைடில் இருக்க ஒரு கோவிலில் வந்து திடீர்னு தெலுங்கு பீப்புள் அவ்வளோ பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்ட்டு பெரிய கொஷின் மார்க்காக தான் இருந்துச்சு. இந்த வியூலாம் இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். அந்த கோபுரத்துக்கிட்ட ஜூம் பண்ணும் போதெல்லாம் அந்த பறவைங்க வந்து அவ்வளோவா சுற்றுறாங்க. சூப்பராக இருந்தது அதை பார்க்கவே. எல்லாமே நான் வந்து கேப்சர் பண்ணி உங்களுக்கு மினி ஷார்ட்டாகவே போட்டேன் நான். இது வந்து லாங் வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து இங்கே இருக்க குளம்லாம் அவ்வளோ சூப்பராக நீட் அண்ட் டைனியாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அங்கே இதுதான் ஹைஜீனிக்கு, அந்த நீட்டாக டிசிப்ளைனாக அந்த மெயின்டைன் பண்ணுறதுல தான் இருக்கே அங்கே இதுவெல்லாம். எந்த சைடு சுற்றி பார்த்தாலும் கோபுரம் தான். அதனால் வந்து நம்மளுக்கு எல்லா சைடும் வந்து சிவன் இருக்கிற மாரி ஒரு நம்பிக்கையோடு நம்ம அதை வந்து நம்ம என்ன நினச்சிட்டு போகிறோமோ கண்டிப்பாக நடக்கும்ன்றது தான். அப்படியே வந்து ஃப்ரீ க்யூவில் ஜாயின் பண்ணியாச்சு. அப்படியே போயிட்டே இருந்தது க்யூலாம். அப்படியே நாங்களும் போயிட்டே இருந்தோம். கொஞ்சம் அங்கங்கே நின்று தான் போயிட்டு இருந்தது. ஆனால் நிறைய வந்து தெலுங்கு பீப்புள்ஸ் தான். தமிழோடு பார்க்க போனால் தெலுங்கு பீப்புள்ஸ் தான் அதிகமாக பேர் வந்திருந்தாங்க. அப்படியே ஒரு 2 hours சாலிடாக நிற்குதுன்னா அது 2 hours வந்து அப்படியே கண்டினியூவாக போயிட்டு தான் இருந்துச்சு. அந்த நாய் பார்த்திங்களா, அங்கே இருக்க நாய் யாருமே ஒன்றுமே பண்ணல. அது எல்லாரையும் சுற்றி பார்த்ததே தவிர அந்த பைரவர் வந்து யாருமே எதுவுமே பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து இது வந்து நாங்கள் போகிற வழியில் இந்த ஒரு கோபுரம், இது வந்து தெற்கு வீதி வாசலாக எங்களுக்கு தெரியல. ஆனால் இதுவுமே வந்து சூப்பராக இருந்தது. அவ்வளோ அதோடைய அந்த சிலை அதெல்லாம் வந்து நல்லா பிளான் பண்ணி அப்படி ஒரு ஆர்கிடெக்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வந்து கொஞ்சமாக அப்படியே லைன் போயிட்டே இருந்தது. எக்ஸிட் ஆகிட்டு இருந்தாங்க, என்ட்ரி ஆகிட்டே இருந்தாங்க. எந்த சைடு பார்த்தாலும் கோபுரம் தாங்க. அந்த கோபுரத்துக்கு ஏற்ற மாரி அந்த சூரிய ஒளியும் நீங்கள் மேலே பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் நான் முன்னாடி ஜூம் பண்ணி பாருங்களேன், அதில் தெரியும் உங்களுக்கு. அந்த சூரியனுடைய இது வந்து இருக்குது. ஓரளவுக்கு கிளைமேட் வெதர் பார்த்திங்கன்னா மாட்ரேட்டாக தான் இருந்தது. ரொம்ப வெயிலுன்னு தெரியல, மழை வர மாரி தான் இருந்துச்சு அங்கே பார்க்கும்போது. அப்புறம் நாங்கள் கிரிவலம்னு போகும்போது தான் ஓரளவுக்கு வந்து வெயில் காமிச்சது. அந்த ஒரு ஹியூமிடிட்டி வந்து கொஞ்சம் வெப்பமாக இருந்தது, வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் நம்ம சிவனை மனசில் நினச்சிக்கிட்டு நம்ம நடக்க எதுவுமே பெருசாக தெரியல. அப்படியே நம்மளுக்கு வந்து ஏதோ நோக்கி நம்ம போகிறோம் நல்லது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம பாட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். எந்த சைடு பார்த்தாலுமே அந்த கோபுரம் தான். அந்த 9 கோபுரம் தெரியும்னு சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா. ஒரு சர்க்கிள் அந்த சைடு நின்னா கூட வெஸ்ட்டு, ஈஸ்ட்டு, நார்த்து, சவுத்துன்ற சைட்லலாம் தெரியும் அப்படின்ட்டு. ஆனால் அப்படி அந்த பர்டிகுலர் சர்க்கிளில் நின்று தான் தெரியணும்னு இல்லை, எல்லா சைடும் தெரிஞ்சுட்டே இருந்தது. அப்புறம் உள்ளே என்ட்ரி ஆகும்போதும் இந்தமாரி பில்லர்ஸ்லாம் கூட அப்படி நம்ம ஒரு விண்டேஜில் பில்லர்ஸ் எப்படி பார்ப்போமோ அதே மாதிரி தான் இருந்தது. அந்த பில்லர்ஸும் அப்படியே கொஞ்சமாக இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஸ்பெஷல் என்ட்ரி, லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்திங்கன்னா ஃப்ரீ என்ட்ரி. ஆல்மோஸ்ட் ரெண்டுமே ஈக்குவலைஸ் பண்ணி தான் பார்க்கவே வைக்கிறாங்க. இன்னொன்று ஸ்பெஷல் என்ட்ரியை வந்து உள்ளே வரைக்கும் காமிக்கிறாங்க, ஃப்ரீ என்ட்ரியை வந்து கொஞ்சம் வெளிக்கா அப்படியே காமிச்சிடுறாங்க. இருந்தாலும் சிவனை பார்த்த மாரியும் இருக்குல்ல, அவ்வளோதான். நம்மளுக்கு இங்கே அந்த பூஜைலாம் கூட நடக்குது அந்த மார்னிங் டைமில். அப்போது நாங்கள் இங்கே உள்ளே போகும்போது சாமி பார்க்கும்போது 7:30க்கு வெளியில் நிற்க ஆரம்பித்தோம். அப்படியே போயிட்டு போக 9:30 கிட்ட ஆகிடுச்சு. கரெக்டாக சாமி பார்க்கும்போது 10 இருக்கும், 10:15 இருக்கும். இது வந்து ஒரு 9:30 டைமில் தான். அப்போது ஒரு பூஜை நடந்தது. அப்போது வந்து தவுல், நாதஸ்வரம் அதெல்லாம் வாசிச்சுட்டு பெல்லும் அடிச்சிட்டு இருந்தாங்க. அப்படியே சாமியெல்லாம் நல்லபடியாக பார்த்து முடிச்சுட்டு எல்லாருக்கும் பசி வந்துடுச்சு. சரி வெளியில் வந்துட்டு வயிறு ஃபுல்லாகவே நல்லாவே சாப்பிட்டோம். தோசை, பூரி, பொங்கல் அந்தமாரி தான் சாப்பிட்டோம். ஏன்னா நாங்கள் வந்து கிரிவலமும் நடக்க போகிறோன்ற காரணத்தினால்தான். எப்படியா இருந்தாலும் நல்லாவே பசிக்கும்ல, நம்ம நடக்கும்போது நல்லா ரொம்ப டைஜஷன் ப்ராப்ளம்லாம் ஆகிடும். அதுக்காக அப்படியே எந்த சைடு சுற்றினாலும் குரங்கு தான். அப்படியே கிரிவலம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். சரி, ஸ்டார்டிங் என்ட்ரியே வந்து எல்லோரும் ஒரு கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். கரும்பு ஜூஸில் வந்து ரொம்ப இஞ்சி அதிகமாக போட்டாங்க. எரிச்சலாக இருந்துச்சு பார்க்கும்போது, காரெலாம் இருந்தது குடிக்கும்போது. நாங்களும் சொல்லிட்டோம் அவர்கிட்ட, சரி நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் இது வந்து பேக் சைடுடைய கோபுரம் தான். இங்கே தான் வந்து அந்த இதுவெல்லாம் ஏற்றுவாங்க.
சூளம்லாம் ஏற்றி கும்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கிரிவலமும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் முடிச்சிடும். அப்போது ஒவ்வொரு கிலோமீட்டர் முடிக்க முடிக்க இந்தமாரி 8 லிங்கத்தோடைய லெஜண்ட்ஸ் வச்சுருந்தாங்க. அந்த போர்டு வச்சுருந்தாங்க. நீங்கள் எந்தெந்தெல்லாம் லிங்கத்தை பார்க்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரெஸ்ட் எடுத்து தான் நாங்களும் போனோம். இதெல்லாம் வந்து இந்த சைட்லலாம் வைல்ட் அனிமல்ஸ்லாம் கூட இருக்கும். நீங்கள் எதுவுமே ஃபுட்லாம் ஃபீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கும் அந்த ரெஸ்ட்ரிக்ஷனோட போர்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. குரங்குங்களும் இருந்தது. அது யாரையும் எதுவுமே பண்ணலை. அது பாட்டுட்டு அது வேலையை பார்க்குது. நம்ம வேலையை பார்த்தா ஒன்றும் பண்ணவே மாட்டேங்குது. அப்படியே போக போக ஹைட்ரேஷனுக்காக சில விஷயம்லாம் எடுத்துக்கிட்டோம். இளநீர், அதுக்கப்புறம் வந்து வாட்டர் மெலன் அப்படின்ட்டு சைடில் நிறைய கடைங்க ஓரளவுக்கு ஓப்பன் பண்ணுறவங்க வச்சு ஓப்பன் பண்ணி மெயின்டைன் பார்த்து வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் கிரிவலம் பண்ணும்போது இதுதான் எடுத்தது நான். அந்தளவுக்கு வந்து வெயிலோடைய தாக்கம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ கண்ணுக்கு வந்து கூலர் போட்டுன்னு ஏதோ ஓரளவுக்கு இதுவாக இருந்தது, ப்ரொடக்டிவாக இருந்தது. ஆல்மோஸ்ட் அப்படியே அந்த மலையை பார்க்கும்போது நம்ம அந்த திருவண்ணாமலையில் நம்மளை சுற்றி ஒரு மூலிகை விஷயந்தான், ஆர்கானிக்கான விஷயந்தான் இருக்குது அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியுது. இது வந்து ஒரு 10 or 11 கிலோமீட்டர்ஸ் முடித்த உடனே இந்த கிரிவல பாதைன்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. அப்படியே முடிக்க கம்ப்ளீட்டும் பண்ணியாச்சு. நாங்கள் ஃபைனலாக வந்து அதே ராஜகோபுரத்தாண்ட வந்துட்டு சூளம்லாம் ஏற்றிட்டு நல்லபடியாக நாங்கள் கிரிவலையும் முடிச்சுட்டு சிவா அதோடு நான் முடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிளாம்பாக்கம் பஸ்ஸும் ஏறிட்டோம். ஸோ ரிட்டன் வரும்போது கண்டிப்பாக ஏசி பஸ் தான் வேணும்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் தூங்கிட்டாட்டு வரணும். வரும்போது தான் தூங்கவே இல்லைன்னு சொல்லிட்டு போகும்போதாச்சும் தூங்கணும்னு சொல்லிட்டு தூங்கிறதுக்காகவே நாங்கள் வந்து ஏசி பஸ்ஸில் தான் வந்தோம். இது வந்து ஸ்க்ரீன் இருந்ததுனால உங்களுக்கு சரியாக தெரியல. அப்புறம் இதுக்காக வெயிட் பண்ண வச்சாங்க. ஏதாவது சாப்பிட்ணும், ஸ்நாக்ஸ் எதனா எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வெயிட் பண்ண வச்சது தான் அப்போ எடுத்தது. அப்படியே வீட்டுக்கு கேபில் கோயம்பேடு வந்துட்டு கேப் போட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்தமாரி உங்களுக்கு விலாக்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி